தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் மிஸ்டர் டி அக்ரியன். தேவையில்லாம பொய்யகிய சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாயிராரு. நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக மகசூல் நெல் பயிராக இருந்தாலும் சரி, மற்ற பயிராக இருந்தாலும் சரி, அதிக மகசூல் எடுக்கிறதுக்கான சிம்பிள் டிப்ஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் டிப்ஸ்னால் அது ரொம்ப சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும், பட் அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும் விவசாயத்தில். அதுக்காகவே நம்ம எழுதிலாம் வச்சு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒழுங்காக வீடியோஸ்லாம் போடாமல் இருக்கோம். சரி, இது ரொம்ப முக்கியமானது. இனிமேல் கரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. மொதல் விஷயம், விதை நேர்த்தி. நம்ம எந்த ஒரு விதையை செலக்ட் பண்ணாலுமே விதை நேர்த்தி வந்து கரெக்டாக பண்ணிக்கணும். நல்ல விதையை தேர்ந்தெடுக்கணும், நல்ல ரகத்தை தேர்ந்தெடுக்கணும். முதல்ல நம்ம வைக்கக்கூடிய அந்த பருவத்துக்கு அந்த விதை செட் ஆகணும். இப்போ சம்பாவில் தான் கருப்பு கவன் வைக்க முடியும்னா அது தூக்கிட்டு சம்மரில் வைக்கக்கூடாது. ஸோ ரைட் சீசனில் ரைட் வெரைட்டியை கரெக்டாக சோப் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த சோப் பண்ண விதையை நாற்றங்கால ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். பூச்சியிலேருந்தோ நோயிலிருந்தோ மெயின்டைன் பண்ணிக்கணும். செகண்டு, இப்படி லைனாக நான் சாம்பிள் வீடியோஸ் நடுவில் இன்புட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாகவும் நம்ம கரெக்டாக பண்ணிக்கலாம். பிரச்சனை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நல்லா. செகண்டு, அந்த நாற்றை வந்து கரெக்டான ஸ்டேஜ் டேஸில் எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். இப்போ மிஷின் நடவுனா ஒரு 20 நாளுக்குள்ளவே நட்டுருவாங்க. அதிகபட்சம் 20 நாளுக்குள்ளே தான் நட்டுருவாங்க. 15 அந்த மாதிரிலாம். கை நடவுன்னும் போது நம்ம 1 மாதம் வச்சுருப்போம். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். தென் அதுலேயே வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டைரக்ட் சோவிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அதில் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கான டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து அது நாற்று வளர்கிற அதே டைமில் நம்ம சேடை ஓட்டி வச்சுட்டு அதை சரியான முறையில் அண்டை வெட்டி வரப்பவங்களை கரெக்டாக கழிச்சு விட்டுது. முக்கியமாக பரம்பு அடிக்கிறது சமமாக அடிக்கணும். நம்ம மேடு பள்ளம்னு மாற்றி ஓட்டிட்டோம்னா தண்ணி விடுறதுல பிரச்சனையாகும். அது கலை மேலாண்மையில் கொஞ்சம் பிரச்சனையாக கொடுக்கும். மழை கூட வந்தால் கூட தண்ணி ஒழுங்காக திறந்து விட முடியாது அதிகமாக வரும்போது. தென் நெக்ஸ்ட்டு வந்து அடி உரம் மேல் உரம், இதில் வந்து உர மேலாண்மை கரெக்டாக பண்ணிக்கணும். நான் வந்து இது இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னா ஸ்பெசிஃபிக்கெல்லாம் சொல்லலை. விவசாயத்துக்கு இதெல்லாம் தேவைன்ற மாதிரி நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இன்ஆர்கானிக் பண்ணுறவங்களுக்கு தனியாக எடுத்துக்கோங்க, ஆர்கானிக்கு எப்படி வேணுமோ ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்றப்பில் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாற்று நடுறது சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? நாற்று நடுறது வந்து அவங்கவுங்க முறைக்கு ஏற்றப்பில் நட்டுக்கோங்க. ஆள் இருந்தால் ஆளை வச்சு நடுங்க, மிஷின் இருந்தால் மிஷினை வச்சு நடுங்க. அதுக்கு உர மேலாண்மை கரெக்டாக பண்ணிக்கணும். பன் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வரப்போரங்களில் பயிர் பண்ணுறது. உளுந்து பண்ணுவாங்க, மக்காச்சோளம் ஒரு சிலர் பண்ணுவாங்க. பயிருக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம நெல்லுன்னு பார்க்கும்போது உளுந்து பண்ணிக்கலாம், சூரியகாந்தி பண்ணிக்கலாம், துவரை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோம்னா ஆமணக்கு பண்ணிக்கலாம். இது பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் இந்த எல்லோ கலரில் பூ பூக்கக்கூடிய பூங்களை வந்து பன் கிராப்ஸாக பண்ண சொல்லுவாங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டுக்கான ஒரு ட்ராப் மாதிரி. நம்ம அந்த நெல்லை தாக்கக்கூடிய பூச்சிகளை புழுக்களை வந்து இதை சாப்பிட்டு இதோட கண்ட்ரோல் ஆகிடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மைதான். நம்ம ரெகுலராக இப்போ அதை பண்ணிகிட்ருக்கோம். கலை மேலாண்மைன்றது தான் ரொம்ப முக்கியம். இந்த களை பெருக்கிற வரைக்கும் தண்ணியை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். களை முளைக்காத அளவுக்கு தண்ணியை. அதுக்கப்புறம் நீங்கள் காய வச்சு தண்ணியை விட்டுக்கிட்டு வர்றது பெட்டரு. தண்டு உருளுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, கதிர் வர ஸ்டேஜ், அந்த டைமில் வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும் நிலத்துக்கு. நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கணும் ரெகுலராக. தண்ணிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ரகத்தை வந்து செலக்ட் பண்ணணும். நல்ல தண்ணி நிறைய இருக்குது அப்படின்னா ஒரு வெரைட்டி இருக்கும். இல்லை தண்ணி கம்மியாக தான் தேவைப்படணும், அதுக்கு ஒரு வெரைட்டி இருக்கும். அதெல்லாமே நீங்கள் பார்க்கணும். பூச்சி நோய் கட்டுப்பாடு. நெல் பயிர் நாத்தங்காலை விட நெல் பயிர்லையுமே பூச்சி நோய் மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய அட்டாக் ஆகும். மழை பெஞ்சா ஒரு நோய் வரும், மழை பெய்யலைன்னா ஒரு நோய் வரும், வெயில் காய்ஞ்சா ஒன்று வரும். அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நீர் மேலாண்மை சொல்லிட்டேன். உங்களோட காலநிலைக்கு ஏற்றாப்புல நீர் மேலாண்மை வந்து பண்ணிக்கணும். நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக வடிச்சு விட்டு, அதே போல் நிறைய தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதுக்கே வந்து நிறைய பயோ மருந்துங்கள்லாம் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட மேலாண்மை பண்ணி. அறுவடை த ரைட் டைம், அதை என்னமோ சொல்லுவாங்களே, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்றப்பல கரெக்டான நேரம் பார்த்து அறுவடை பண்ணிடணும். அதை கரெக்டாக தூத்தி ஏற்ற போயிட்டு எங்கே விற்கிறீங்களோ விற்றுக்கோங்க, இல்லை அரிசியாக்கி விற்கிறவங்க பண்ணிக்கோங்க. கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்.